வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைக்கு முன்தினம், அதாவது நவம்பர் 10ஆம் தேதி, தலைநகர் டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகில் மக்கள் நடமாட்டம் மிகுந்து இருக்கின்ற ஒரு இடத்தில் கார் குண்டுவெடிப்பு நடந்து அதில் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி நாட்டையே ஒரு உலுக்கிவிட்டது என்றே நாம் சொல்லலாம். தலைநகர் டெல்லியே பாதுகாப்பற்று இருக்கிறதா என்ற அச்சம் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களிடையேயும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு நாட்டினுடைய தலைநகரை பாதுகாக்க தவறுகின்ற ஒரு செயலற்ற நிலையில் இன்றைய உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட ஒன்றிய பாஜக அரசினுடைய உளவுத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் இருக்கின்றனவா என்ற பல கேள்விகள் இதில் இருக்கின்றன. இதில் வன்முறைகள் என்பதும் தீவிரவாதம் என்பதும் பயங்கரவாத தாக்குதல் என்பதும் எந்த வடிவத்தில் யார் நிகழ்த்தினாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். போர்களையே நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லும் பொழுது இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள், அதுவும் அப்பாவிகள் மீது நடத்தப்படுகின்ற பயங்கரவாத தாக்குதல்கள் ஒருபோதும் நமக்கு உடன்பாடானவை இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதை குறித்து நாம் இன்றைக்கு மிகவும் கவலையோடு கூட பேச வேண்டியிருக்கிறது. ஒன்றியத்தில் பாஜக அரசு பொறுப்பேற்று 11 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் இங்கே நடந்திருக்கின்றன. 33 பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருப்பதாக பல புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பிலும் நாட்டினுடைய பாதுகாப்பிலும் இவ்வளவு அலட்சியமாக இருந்துவிட்டு தலைநகரினுடைய பாதுகாப்பையே கோட்டை விட்டுவிட்டு ஒன்றிய பாஜக அரசும் அதன் சார்ந்த அமைப்புகளும் நாட்டில் தேசபக்திக்கே நாங்கள் தான் அத்தாட்சி என்பது போல பேசிக் கொண்டிருப்பதும், இது பாஜக ஆளாத மாநிலங்களில் நடக்கின்ற சிறு சிறு நிகழ்வுகளை கூட பெரிதுபடுத்தி அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பேசுவதும் தான் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு நம்மை தள்ளி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நாட்டின் பாதுகாப்பில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டுடனே இந்த நிகழ்வை நாம் எடுத்துச் செல்லலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக, பல செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். நம்மோடு திமுகவின் சார்பில் அதன் கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் முன்னாள் இராணுவ அதிகாரி திரு கர்னல் மலையப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜயகிருஷ்ணா அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு பாரதி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சபாபதி மோகன் சார், உங்ககிட்ட முதல்ல கேள்வி. அதாவது டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது, அது வேறு எந்த பகுதியில் நடந்தாலுமே அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு சூழலில் தலைநகர் டெல்லியிலேயே நடந்திருக்கிறது, அதுவும் செங்கோட்டைக்கு அருகில் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பேற்பது என்றதுதான் இப்போ முதல் காரணமாக இருக்கிறது. அதாவது நிகழ்த்தியவர்கள் யார் என்பது ஒரு பக்கம், இந்த பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு யார் பொறுப்பேற்பது, எப்படி இது நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அனைவரிடமே இருக்கிறது. உங்களுடைய பார்வை. அனைவருக்கும் வணக்கம். தொடக்கத்தில் நீங்க முக்கியமான செய்திகளை கோடிட்டு காட்டினீர்கள். வன்முறை என்பது, பயங்கரவாதம் என்பது, அது எந்த வடிவில் இருந்தாலும், சாதியின் பெயரில், மதத்தின் பெயரில், நாட்டின் பெயரில், எப்படிப்பட்ட வடிவில் வந்தாலும் அது இருபுறமும் கூர்மையான ஒரு ஆயுதம். அந்த பயங்கரவாதத்தை, வன்முறையை யார் கையிலே ஏந்துகிறார்களோ அதிலேயே அவர்கள் அழிந்து போவார்கள். இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அழகா சொன்னீங்க. இந்தியாவினுடைய பாதுகாப்பு குறித்து இன்றைக்கு பல செய்திகளை நாம் இங்கே எடுத்து சொல்ல இருக்கிறோம். ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருப்பது மோடி அரசு, அமித்ஷா அரசு. யூனியன் பிரதேசமான டெல்லி, பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹரியானா, ஏன்னா ஹரியானால இருக்கிற ஃபரிதாபாத் தான் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். அதற்கு அருகாமையிலே இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோடு உரசி கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 மாநிலங்களையும், 2 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசம், இதை ஆண்டு கொண்டிருப்பதும் பிஜேபி அரசு தான். நான் யார் மீதும் குற்றம் சுமத்துவதை விட பார்க்கிற நேயர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல 100க்கும் மேற்பட்ட இடங்களில் உளவுத்துறை சோதனை நடத்துகிறது. ஹைதராபாத்ல ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு சோதனை நடத்துகிறார்கள். மராட்டிய மாநிலத்திலே சோதனை நடத்துகிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஒரு இணை பேராசிரியர் அங்கிருந்து விலகி, அங்கிருந்து கவர்னரால் தூக்கி எறியப்பட்டு அவர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல்ஃபலா பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகிறாரா, அவருடன் தொடர்பு இருக்கிறதா இருந்து
ஆய்வுகள் ஏற்படுகிறது. இதெல்லாம் நான் இல்லைன்னு தவறுன்னு சொல்லல. இவ்வளவு சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஃபரிதாபாத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 2 கிராமங்களில் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் ஒரு வீட்டுல 500 கிலோ வெடிபொருள்கள், அதுல அமோனியம் நைட்ரேட் இருக்கு. இன்னொரு வீட்டுல 2500 கிலோ வெடிபொருள்கள். இது 8ஆம் தேதி 7ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த தினங்களில் கைப்பற்றப்பட்டு அதை வைத்திருந்தவர்கள் டாக்டர்கள் என்று சொல்லி ஃபரிதாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே அவங்கள பிடிக்கிறாங்க. நான் ஒன்றிய அரசுக்கு, உள்துறை அமைச்சகத்துக்கு திடீர்னு அப்படியே தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சிட்டா கூட ஊன்னு கத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர்களுக்கு நான் அன்போடு கேட்கிறேன். 7:30 மணிக்கு ஃபரிதாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த கார் புறப்படுகிறது. ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கிறாங்க. 7:30 மணிக்கு புறப்படுது இந்த கார். ஃபரிதாபாத்தில் 2 வீடுகளில் 3000 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் பதுக்கி வைத்திருந்த அம்மோனியம் நைட்ரேட்டை கண்டுபிடித்து ஒரு டாக்டர் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி இந்த டாக்டரை கைது செய்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நான் வைக்கக்கூடிய கேள்வி, 7:30 மணிக்கு புறப்பட்ட ஒரு கார் 6 மணி நேரம் ஹரியானால இருந்து நீங்க ரெட் ஃபோர்ட் வர்றதுக்கு ஒரு 40 நிமிஷம் வந்துடலாம். 6 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் மெதுவா சுத்தி அந்த கார் எங்கே வருகிறது என்றால் ரெட் ஃபோர்ட்டுக்கு மதியம் 3 மணிக்கு வருகிறது. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக நீங்க ஆங்கில ஊடகங்கள்ல வந்திருக்கிற செய்தி. ஓகே. ரெட் ஃபோர்ட்ல 3 மணி நேரம் அந்த கார் அங்கே நிக்குது. நீங்க உளவுத்துறை, பாதுகாப்புத்துறை, காவல்துறை, நான் அன்போடு கேட்கிறேன், 3 மணி நேரம் ரெட் ஃபோர்ட்ல ஒரு கார், ஃபரிதாபாத்ல இருந்து வந்த ஒரு கார். எந்த ஃபரிதாபாத்? 2 தினங்களுக்கு முன்பு 3000 கிலோ வெடிபொருள்களை வைத்திருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய, அது அம்மோனியம் நைட்ரேட்டா அல்லது ANFO அம்மோனியம் நைட்ரேட் ஃபியூயல் ஆயில் இது கலந்திருக்கா அல்லது மற்றதா ஆயுதங்களா, அதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு கார் ஃபரிதாபாத்தில் இருந்து புறப்படுகிறது. புறப்பட்ட கார் 6 மணி நேரம் பயணிக்கிறது. கொஞ்சமாவது பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை, காவல்துறைக்கு என்னன்னா இந்த காரை ட்ரேஸ் பண்ணலாம். இவ்வளவு நேரம் இந்த கார் ஏன் பயணிக்குது? 6 மணி நேரம் ஏன் கார் பயணிக்கிறது? பயணிக்கிற அந்த கார் 3 மணி நேரம் ஏன் ரெட் ஃபோர்ட்ல அங்கேயே இருக்கு? இதை கூட கண்டுபிடிக்க முடியாதா? நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன். நீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அது இது அதையெல்லாம் தாண்டி இதை தடுத்திருக்க முடியும். எந்த ஊரில் இருந்து ஒரு கார் புறப்பட்டு 6 மணி நேரம் பயணிக்கிறதோ இந்த காரை நீங்க ட்ரேஸ் பண்ணிருந்தீங்கன்னா 3 மணி நேரம் ரெட் ஃபோர்ட்ல அதே இடத்துல இன்னும் நடக்கக்கூடிய ஒரு கார், ஏன் சார் இந்த இடம்? ரெட் ஃபோர்ட்ங்கிறது எம்பசி மாதிரி ரெட் ஃபோர்ட். அந்த அளவுக்கு நீங்க காவல்துறை இருக்கும். அதை நீங்க கண்டுபிடித்திருந்தீங்க, அந்த காரை மட்டும் ட்ரேஸ் பண்ணிருந்தீங்கன்னா 13 பேர் செத்திருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய குண்டு வெடிப்பு என்பது நடந்திருக்காது. அதுல என்ன இருந்தது? அம்மோனியம் நைட்ரேட்டா அதுவா? அதுக்குள்ளெல்லாம் நீங்க ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாம் வந்த பிறகு நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஆனால் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு, ஒரு கார் 7:30 மணிக்கு புறப்பட்டு 6 மணி நேரம் பயணித்து அங்கும் இங்கும் சென்று பல இடங்களுக்குள்ளே போய் 3 மணி நேரம் ரெட் ஃபோர்ட்ல இருப்பதை ஒன்றிய அரசு, உளவுத்துறை அதை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தை, என்ற ஆதங்கத்தை, என்ற கண்டனத்தை நான் முதல் கட்ட கருத்தாக இங்கு பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக சார். அதுவும் அந்த 3 மணி நேரம் ஒரே இடத்தில் பார்க்கிங்ல அந்த கார் நிற்கும் போது அதன் உள்ளிருப்பவர் 1 நிமிடம் கூட கீழே இறங்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் சேர்த்தே நாம் இதில் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு கண்காணிப்பு குறைபாடு, பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறத நீங்க சுட்டிக்காட்டி இருக்கீங்க. பேசலாம் சார். நம்ம தொடர்ந்து விஜயகிருஷ்ணா, தலைநகர் டெல்லி அப்படின்றது, அதாவது இந்தியாவினுடைய அடையாளம். இந்தியா அப்படின்னு காட்டினா உடனே டெல்லியை தான் காட்டுவாங்க, ரெட் ஃபோர்ட்டை காட்டுவாங்க, இப்படி தான் காட்டுவாங்க. அப்போ டெல்லி என்பது ஒரு நாட்டினுடைய பெருமிதத்திற்குரிய இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கிறது. முக்கியமான ஒரு நாடாளுமன்றம் அங்கே இருக்கிறது, குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கிறது, எல்லோருடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களினுடைய குடியிருப்புகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்தில் எப்படி இது நடந்தது அப்படிங்கிறதா இன்றைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இல்லை, இட்ஸ் ரொம்ப சீரியஸான செக்யூரிட்டி லேப்ஸ். இது எந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னா, அதாவது இந்த நாட்டில் இன்றைக்கி டெல்லி சேஃபாக இல்லை, சரிங்களா? கன்ஃபார்மாக டெல்லி சேஃபாக இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லை பகல்காம் சேஃபாக இல்லை. அதுக்கு முன்னாடி போன வருஷம் போய் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு சேஃபாக இல்லை. அதாவது டெல்லியில் இங்கே நம்ம நாட்டில்
கண்டினியூஸாக செக்யூரிட்டி லேப்சஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் பகல்காமில் ஏதாவது ஒரு பாடம் படிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி இது நடந்திருக்குமா? இப்போ கூட இந்த கார் 11 மணி நேரம் அந்த கார் டெல்லியிலே சுற்றிருக்கு. அதில் நான் இன்னொரு டீட்டெயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மத்தியானம் அரௌண்ட் ஒரு 2 மணிக்கு கனாட் பிளேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கனாட் பிளேஸ்ன்றது அங்கே டெல்லியில் ஒரு முக்கியமான இடம், ஒரு விஐபி ஏரியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதோட போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் நடக்குது சரிங்களா? என்ன அதுக்கப்புறம் இன்னொரு 3 விஷயத்தை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இன்னொன்று இந்து பேப்பரில் வந்தது. அதாவது அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற இடத்துல இருந்த ஒரு விட்னஸ்ஸு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆப்போசிட்டில் இது நடக்கிறதுக்காக கொஞ்சம் தொலைவில் இருக்காரு. இது மாதிரி இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு, அங்கே 2 போலீஸ் தான் இருந்ததா. இது இந்து பேப்பரில் வந்தது. அங்கே 2 போலீஸ் தான் இருந்ததாக. அதுவும் இது எங்கே நடக்குதுன்னா ரெட் ஃபோர்ட் வந்து இந்தியா டெல்லி ரொம்ப எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி டெல்லியில் ரெட் ஃபோர்ட் முக்கியம். அதாவது இந்த எதுவுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது அதே மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஒன்று வந்து ஃபரிதாபாத் போலீஸு, ஜேகே போலீஸ், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 350 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, அமோனியம் நைட்ரேட்டு, ரைஃபிள்ஸு, AK-47 பேட்ரிஸு, 5 கிலோ ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் 2900 கிலோ நாங்கள் இது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, எப்படி டெல்லி NCRக்குள்ளே அதாவது வந்து ஹியூஜ் அமௌண்ட்டு 2900 கிலோவாக இருக்கட்டும், 350 கிலோவாக இருக்கட்டும், இன்னொன்று அந்த 11 மணி நேரம் சுற்றி இந்த கார் இருக்குல்ல, அந்த காருக்குள்ளேயே அந்த எக்ஸ்ப்ளோசிவ் இருந்திருக்கு. அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான செக்யூரிட்டி லேப்சஸ். இவ்வளவு பெரிய தொகை அமௌண்ட்டில் இருக்கிற ஒரு வெடிப்பொருட்கள் எப்படி உள்ள வந்தது ஒரே இடத்தில் அப்படிங்கிறது. ஆமாம், அது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லேப்சஸ். அதாவது இந்த ஃபரிதாபாத்ன்றதுலாம் வந்து அதாவது இப்போ ஏன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபரிதாபாத் போலீஸே அந்த கமிஷனரேட்லேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் தான் சரிங்களா. ஃபரிதாபாத்ன்றதுலாம் இதெல்லாம் டெல்லி NCRன்னு தான் சொல்லுவாங்க. அது ஸ்டேட் ஹரியானாவில் இருந்தாலும் இந்த ஃபரிதாபாத், கூர்காவ், நொய்டா இதெல்லாம் டெல்லி NCR நேஷனல் கேபிட்டல் ரீஜன்னுவாங்க. அங்கெல்லாம் எவ்வளோ செக்யூரிட்டி லேப்சஸ் இருந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்கும். இதை இன்னொரு விஷயத்து கூட பார்க்கணும். இந்த செக்யூரிட்டி லேப்சஸ் எவ்வளோ சீரியஸாக இருக்குன்ட்டு இது ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். பகல்காம் இருக்குல்ல, பகல்காமில் எப்படி சிவிலியன்ஸை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த தீவிரவாதிகள் உள்ளே வந்து ஒரு 20-25 நிமிஷம் இருந்து போனாங்களா. இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு தான் போலீஸ் வந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க பகல்காமுக்கு வந்தாங்க. என்னன்னா அந்த பகல்காம்லேயே அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் அங்கே போக வேண்டியவர், காஷ்மீர் ரீஜனில் ஒரு வந்தே பாரத் ட்ரெயினுக்காக போக வேண்டியது அவங்க வேறு ஒரு ரீசன் சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அது கேன்சல் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்கேஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே வராருன்னு இருக்கும்போது அப்போ எவ்வளோ தூரம் செக்யூரிட்டி டைட்டாக இருந்திருக்கணும், எவ்வளோ தூரம் செக்யூரிட்டி பீஃப்டப்பாக இருக்கணும். அப்போ உங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணல, அவர் பிரதமர் வரல கேன்சல் அப்படின்ன உடனே அந்த செக்யூரிட்டி எல்லாம் வந்து திரும்ப வாபஸ் வாங்கி இல்லை. நீங்கள் எப்படி அப்படி பண்ண முடியும்? அது கான்ஃப்ளிக்ட் ஜோன் தானே. இப்போது அதாவது வந்து ஜோன்ஸ் இப்போது என்னன்னா, இப்போது இந்த பகல்காமாக இருக்கட்டும் சரி, காஷ்மீர் ரீஜன் இதெல்லாம் ஒரு ஆல்ரெடி எப்போவுமே ஒரு ஹை செக்யூரிட்டிஸு. அதாவது இப்போ பிரைம் மினிஸ்டர் வராருன்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம். ஆனால் எப்பவுமே அங்கே ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஹை செக்யூரிட்டி இருக்கிற இடம். இது என்னன்னா இது ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ. என்னன்னா இந்த டெல்லியில் இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோன் கிடையாது, ஆனால் ஒரு கேபிட்டல் ஜோனு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது இங்கே நடந்திருக்கு, அதே இடத்துல தான் பார்லிமெண்ட் இருக்குது, அதே டெல்லியில் தான் பார்லிமெண்ட். செங்கோட்டையில் தான் தேசிய கொடி ஏற்றப்படும். ஆமாம் கரெக்ட், செங்கோட்டையில் தான் தேசிய கொடி ஏற்றுறாங்க. அதாவது வந்து இந்த அரசு என்னன்னா வெறும் இது வந்து இன்னொன்று இதில் இவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கா? அதாவது வந்து 2007 26/11 சம்பவம் நடந்தப்போ வந்து முதல்ல வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு ரொம்ப கீழ்தரமாக பேப்பரில் ஆடுலாம் கொடுத்துட்டு இன்றைக்கி இது வரைக்கும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருமே எடுக்கல. சும்மா இந்த டைலாக் பேசுகிறதுலாம் வேறு சரிங்களா, டைலாக் ஒரு பக்கம் சொல்கிறதுலாம் வேறு. ஆனால் என்னன்னா இது நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கு. இது நாட்டு மக்கள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப க்ரௌடடான ஏரியா. இப்போ அந்த ரெட் ஃபோர்ட் ஏரியாலாம் குடியிருப்புகள் கூட அந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப நேரில் பார்த்தவங்க வந்து அதை சொல்லும்போது அவர்களுடைய முகத்தில் தெரிந்த அந்த அச்ச உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த நாட்டையே அது உலுக்கி இருக்குன்னா எல்லா மக்களுமே ஒரு அச்சத்துல தான் இருக்காங்க. டெல்லியில் நடந்தது நாளை எங்கே அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லோருக்குமே இருக்கிறத பார்க்க. பாரதி சார், இப்போ ஒரு இடத்தில் ஒரு பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா அதுவும் குறிப்பாக தலைநகர் டெல்லியில் என்று சொன்னால் அதற்கு முழுமையான பொறுப்பு என்பது உள்துறை அமைச்சகம் தான் வந்து அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இதே இது 2008 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மும்பையில் வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்த போது அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்த ஒரு வரலாறும் இங்கே இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய
தாக்குதல், இப்பொழுது நடந்திருக்கிற இந்த தாக்குதல் அப்படிங்கிறதற்கு உள்துறை அமைச்சராக இன்றைக்கு இருக்கின்ற திரு அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்வாரா என்பதுதான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளுடைய கேள்வியா இருக்கிறது. உங்களுடைய பார்வை? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு நம்ம பிரதமர்கிட்ட கேட்கறதுக்கு 10 கேள்வி இருக்கு. அதுல முதல் கேள்வி நீங்க கேட்ட கேள்விதான். அதாவது மும்பை தாக்குதல் நடந்தப்போ மோடி அவர்கள் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கே வந்து மீடியாவை கூப்பிட்டு இது உள்துறையின் தோல்வி, இது உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி, இது காங்கிரசின் தோல்வி அப்படின்னு சொல்லி அவங்க உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னார். அவங்களும் இதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சாங்க. இப்போ டெல்லியில செங்கோட்டைக்கு பக்கத்திலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது இந்தியாவுடைய இதயத்திலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ உங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்ப ராஜினாமா செய்வார் அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ டிமானிட்டைசேஷன் மூலமாக தீவிரவாதிகள் கிட்ட இருக்கிற அனைத்து பணத்தையும் ஒழித்து விட்டோம், இனிமேல் தீவிரவாதிகள் இயங்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினப்போ தீவிரவாதத்தின் வேரையே அழிச்சிட்டோம், கிட்டத்தட்ட இனிமேல் ஒரு தீவிரவாதி கூட இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க செய்திகளை பரப்புனீங்க. இப்போ தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது. அப்போ அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் மக்களை ஏமாற்றும் வேலையா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இது கார் குண்டு வெடிப்பு தானே, ஆனா கார் வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மீடியா ஏன் பரப்புது? கார் வெடிப்பு அப்படின்னா இது பேட்டரி வெடிச்சது, இல்ல அந்த பின்னாடி வச்சிருக்க சிலிண்டர் வெடிச்சது அப்படிங்கிற உங்களுடைய மீடியா, எல்லா மீடியாவையும் நீங்க வந்து பொதுமையா சொல்ல முடியாது சார். சில ஊடகங்கள் உங்களை சொல்ல பிரதமரோட மீடியாவை சொல்றேன். சரி, பிரதமருடைய கோடி மீடியாவை சொல்றேன். ஓகே, அவங்க பரப்புறாங்க. அப்போ இது வந்து உண்மையிலேயே மக்களை திசை திருப்புறதுக்காக நீங்க இதை பண்றீங்களா? இது வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா உங்களோட இமேஜ் குறையும் அப்படிங்கிறதுக்காக, மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த திரிபுவாதத்தை நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி. அடுத்தது, குண்டு வெடிப்பு நடந்த இடத்துல இருந்து பிரதமரோட அலுவலகம் வெறும் 13 கிலோமீட்டர் தான். ஆனா குண்டு வெடிப்பு நடத்த இடத்துக்கு போறதுக்கு பதிலா நீங்க பூட்டான் போனீங்க. இப்போ நம்ம சைடு நம்மள மாதிரியான பொதுமக்கள் வீட்டுல ஒரு துக்க சம்பவம் நடந்ததுன்னா உடனடியா துக்க சம்பவத்தை அட்டென்ட் பண்றதுக்கு போவாங்களே தவிர அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருக்கிற கோவா ட்ரிப்புக்கு போக மாட்டாங்க, அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி போய் அந்த ட்ரிப்புக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு மக்கள் இறந்தாலும் பரவாயில்லன்னு அங்க போறீங்களே, இதுதான் நம் நாட்டு மக்கள் மேல் வச்சிருக்கிற அக்கறையா? இல்ல, அங்கேயும் போய் பிரதமர் வந்து தொடக்கத்துல பேசும்போதே இதை குறிப்பிட்டு தான் அவர் பேசுறாரு. கனத்த இதயத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அப்ப அவரும் அந்த துக்கத்துல தானே அவர் இருக்காரு. அத 13 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கும்போது அங்க போக மாட்டாரு, அது பூட்டான் போய் அங்க இருந்தா சொல்லுவாரு அப்படின்னா அது எந்த வகையான அக்கறைன்னு நம்ம கேட்டுக்கணும் இந்த இடத்துல. அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாத்தீங்கன்னா, மும்பை தாக்குதல் நடந்தப்ப பிரதமர் மன்மோகன் சிங் கொட்டும் மலையில கூட ஊடகங்களை அழைச்சிக்கிட்டு இது குறித்து, இது ஏன் நடந்தது, யார் நடத்தினாங்க, அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான செய்திகளை விளக்கி சொன்னார். நீங்க இதுவரைக்கும் ஒரு மீடியா மீட்டிங் கூட நடத்தினது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பயம் மீடியாவை சந்திக்கிறதுக்கு. சரி, மீடியா மீட்டிங் நடக்கலினாலும் பரவாயில்ல, இங்க என்ன நடந்தது அப்படிங்கறத தெளிவா மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த அரசு மக்களுக்கு கொடுக்கலையே, ஏன்? இல்ல, இப்போ உடனே வந்து என்ஐஏ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு உள்துறை அமைச்சர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்ஐஏவே வந்து இன்னொரு சிறப்பு குழுவையும் வந்து அமைத்திருக்கிறது விசாரணைக்காக. பாரதி சார் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, பேசுங்க. புல்வாமா தாக்குதல் நடந்த போது மேன் விசஸ் வைல்ட் ஷூட்டிங், பெஹல்காம் தாக்குதல் நடந்த போது பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனீங்க. இப்ப டெல்லி தாக்குதல் நடந்தப்போ பூட்டானுக்கு நீங்க போறீங்க, இதை கண்டுக்காமையே. உண்மையிலேயே உங்களுக்கு நம்ம இந்திய மக்கள் மேல அக்கறையே வராதா அப்படிங்கறது ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி, பிரதமரும் இப்ப இருக்கிறது பிஜேபி தான், பிஜேபி பிரதமர், உள்துறை அமைச்சர் பிஜேபி காரர் தான், டெல்லி சிஎம் பிஜேபி காரர் தான், டெல்லியோட பாதுகாப்பு, டெல்லி போலீஸ் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது, எல்லா புலனாய்வு அமைப்புகளும் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இப்ப கூட நீங்க பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய மாட்டீங்களா? எட்டாவது கேள்வி, நீங்க நம்ம நாட்டு மக்கள் இறந்தாலும் பரவாயில்லைன்னு பூட்டான் போனதுக்கு காரணம், அங்க போய் அதானிக்காக 6000 கோடி டீல சைன் பண்றதுக்காக தான் நீங்க அவசரமா போனீங்கன்னு செய்தி வருது, அது உண்மையா? ஒன்பதாவது கேள்வி, வழக்கமா இந்த மாதிரி தாக்குதல் நடந்தால்
உடனே பாகிஸ்தான் பின்னாடி இருக்குன்னு பாகிஸ்தானை காட்டிட்டு அதன் பக்கம் ஓட்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா இந்த தடவை பாகிஸ்தான் பத்தி பேச்சே நீங்க எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க ட்ரம்ப் கிட்ட அனுமதி வாங்கணுங்கிறதுக்காக தானா அப்படிங்கறத 9வது கேள்வி. கடைசி கேள்வி 10வது கேள்வி, காங்கிரஸ் ஆட்சி தீவிரவாதிகளுக்கு அச்சமூட்டுவதாக இல்லை, அது கோழைத்தனமான ஆட்சி, மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் தீவிரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்னு அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க விஸ்வகுரு அப்படின்னு உங்களை சொன்னதுக்கு அப்புறமா பதான்கோட் தாக்குதல் நடந்தது, உரி தாக்குதல் நடந்தது, பாராமுல்லா தாக்குதல் நடந்தது, பெஹல்காம் தாக்குதல் நடந்தது, புல்வாமா தாக்குதல் நடந்தது, இப்ப டெல்லி தாக்குதல் நடக்குது. அப்போ நீங்கள் வீரமில்லாத ஒரு கோளைன்னு ஒத்துக்கிறீங்களா? இதுதான் கடைசி கேள்வி. இந்த கேள்விகளுக்கு ஒரு குடிமகனா கேட்டிருக்கேன். இதுக்கு நம்ம பிரதமர் பதில் சொல்லணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். மலையப்பன் சார், இப்போ என்னன்னா ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம தலைநகர் பாதுகாப்பிலிருந்து அது வந்து நமக்கு தொடங்கும். ஏன்னா தலைநகர் பாதுகாப்பாக இருந்தால் அந்த நாடே பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற கான்செப்ட் இல்லையா? அப்போது தலைநகரினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். ஒரு தலைநகரினுடைய பாதுகாப்பு எப்படி அந்த பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருக்கும் சார்? தலைநகர் பாதுகாப்புனா ஃபுல் ப்ரூஃப், யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கணும். தலைநகரில் வந்து பிஜேபி ஆட்சி நடக்குது. அங்குள்ள சீஃப் மினிஸ்டர் வந்து பிஜேபியிலேருந்து வந்திருக்காரு. அது வந்து ஸ்டேட்னு சொல்ல முடியாது, யூனியன் டெரிட்டரி, ஃபுல் கண்ட்ரோல். அங்கே செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர் எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை, ஹோம் மினிஸ்ட்ரிக்கிட்ட இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, என்ஐஏ, எத்தனை ஏஜென்சி இருக்குதோ ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்குது. இதை வந்து ஸோ முழுக்க டைட், அதாவது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கணும். ஆனால் கிடையாது. அதுக்கு முதல்லையே இப்போது இன்சிடெண்ட் என்னென்ன நடந்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குது. அவங்க எல்லோரும் சொன்னாங்க செக்யூரிட்டி லாயர்ஸ். அது வந்து கடைசியில் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு முதல்ல இருந்தே இந்த ப்ரிப்பரேஷன், இவங்க டாக்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது, அவங்க மூமெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷனில் எல்லாமே டிரெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த சாதாரண ஒரு கால் போய் ஒரு கார் திருட்டு போச்சுன்னா 5 நிமிஷத்தில் கம்யூனிகேஷனில் பிடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாரமாக தெரிஞ்சிருக்குது. அது இமெயிலெலாம் வந்திருக்குது, பாம்பு பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு. அப்படி இருந்தும் இது வந்து அப்படியே கேஷுவலாக விட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக. அதாவது நாட்டில் எந்த இடத்தில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் கூட முதல்ல தலைநகரைத்தானே பாதுகாக்க, தலைநகரை பாதுகாக்கணும். வைட்டல் இன்ஸ்டலேஷன் அது வந்து கேட் நம்பர் 1 டெல்லி மெட்ரோவில் இருக்குது. பயங்கர கூட்டம் வர்றது, ரெட் ஃபோர்ட் இருக்குது. அப்படி அந்த இடத்துல 2 போலீஸ் தான் இருந்துக்குன்னா ரொம்ப அசாதாரணம். அது வழக்கமா அந்த இடத்துல வந்து போலீஸை தவிர்த்து வேற எந்த அமைப்பு சார், பாதுகாப்பு அமைப்பு இருப்பாங்க? பாதுகாப்புன்னா யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் இருக்கும், யூனிஃபார்ம் இல்லை செக்யூரிட்டி இருக்கும், இன்டெலிஜென்ஸ் ஒரு விங் இருப்பாங்க. ஏன்னா இது முக்கியமான இடம். அப்படியே எப்படி தவறு விட்டாங்க இது தெரியல. அதுவும் மூவ்மெண்ட்டு 7 ஹவர்ஸாக இந்த வண்டி 7 o'clockலேருந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரே இடத்துல 3 மணி நேரம் நிற்குதுன்னா அது எல்லாம் டிடெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வேணா சொல்லிக்கிறாங்க ஃபரிதாபாத், ஜேஎன்கேலேருந்து வந்தது, காஷ்மீர், குஜராத் லிங்க் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் தெரிஞ்சோம் முதல்ல ஏன் டிடெக்ட் பண்ணல? இவ்வளோ ஒன்று அது வந்து அம்மோனியம் இது நைட்ரேட் இவ்வளோ இருக்குங்காங்க. இது எங்கேருந்து வாங்கினாங்க? ஈஸியாக ஒன்றும் வாங்க முடியாது. அம்மோனியம் நைட்ரேட்னோட சோர்ஸ் எங்கேருந்து வந்து? அப்படி அதே சமயத்தில் எல்லாருமே டாக்டர்ஸு. இப்போ இதுக்கு என்ன ரீசன் இல்லை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லேப்ஸு, அதுக்கு பிஃபோர் தட் என்ன நடந்துன்னு நான் சொல்கிறேன். இது இந்தியாவில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்குது. என்னங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி பீகார் எலெக்ஷன், அதில் டபுள் இருக்குது. பீகார் எலெக்ஷனுக்காக கூட பண்ணி போட்டாங்களோ? அது யூசுவலாவே பாஜக வந்ததுல இருந்து எல்லாருக்கும் சாதாரண சராசரி மனிதர்களுக்கு கூட அந்த ஒரு இல்ல எந்த எலெக்ஷன் நடந்தாலும் ஏதாவது ஒரு பிளாஸ்ட் நடக்குது, எது ஈவெண்ட் நடக்குது. ஸோ அது முக்கியமாக அது பயங்கர டவுட் பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பூட்டான் போகிறாரு. ஸோ நீங்கள் போகும்போது வெடிச்சிட வேண்டியது, அவர் போக வேண்டியது இல்லை. இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் எங்கே பிளாஸ்ட் இருந்தாலும் போனது கிடையாது. பஹல்காம் கூட போனது கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ராஜஸ்தான் பார்டரில் ஆர்ம் ஃபோர்ஸஸ் செக்யூரிட்டி, அதாவது ஏசியாவிலேயே பிரமாதம். நான் வந்து அந்த ஏரியாவில் இதே டைமில் பண்ணியிருக்கேன் செக்யூரிட்டி. ஸோ அதனால் ரொம்ப ஃபேமஸாக நடந்துக்குது. ஏர்ஃபோர்ஸு, டேங்க்ஸு, நேவி, டெசர்ட் நடக்குது. ஸோ இது முக்கியமான டைம். another thing next one. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு வலிமையான ராணுவம் நம்மளுடைய ராணுவம், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப வரைக்கும் அந்த வலிமை குன்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அதை யார் கையாளுகிறார்களோ
அந்த இடத்துல தான் வந்து இங்க நமக்கு பிரச்சனை இல்ல இல்லையா? இந்த சமயத்தில் ராணுவத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல இல்ல கிடையாது. ராணுவத்தை நான் சொல்ல, அதாவது இந்த பாதுகாப்பு விஷயங்களை பாதுகாப்பு வந்து வந்து ஹோம் மினிஸ்ட்ரி, யார் கையில் இருக்கிறதோ அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி அவரு நம்ம அமித்ஷா தான். ஆமா. அது இன்னும் 2 இன்சிடென்ட் இருக்கு அடுத்த மாசத்துல. இதெல்லாம் கவர்மெண்ட் எப்படி லேப்ஸ் ஆச்சுன்னு கேட்கணும். ஓகே. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இந்தியா வர்றாரு, Okay. ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஹை டென்ஸ் ஏரியா. டெல்லியில் ஒரு மூமெண்ட் இருந்தாலும் பார்க்கணும். எப்படி ஹோம் மினிஸ்ட்ரி லேப்ஸ் ஆச்சு இது வந்து தெரியல. அதுவும் ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் தெரியும்னு சொல்லி பிளாஸ்ட் ஆன வித்தின் ஹவர்ஸில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் முதல்லயே பண்ணல? கம்யூனிகேஷனில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு. ஸ்கிராம்பிள் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஏன் அவங்க இத்தனை நாள் பார்க்காம இருக்கிறாங்க? இதெல்லாம் ஃபுல்லி ஹோம் மினிஸ்ட்ரியோட ஃபெயிலியரு அவங்க தான். அதுக்கு முதல்ல இன்னொரு மார்க் ட்ரில் வேறு நடந்திருக்குது வெரி ஃபியூ மூவ்மெண்ட்டில். ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்திருக்குது. இந்தியன் ஏர்க்ராஃப்ட் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க் சிக்னல் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியனில் டெல்லி ஏர்போர்ட்டில் ஐஎல்எஸ்லாம் நான் ஃபங்க்ஷனல் பண்ணிட்டாங்க. அது டெஸ்டிங்கா இல்லையான்ட்டு அவங்க வந்து கிளைட் பண்ணியே வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மேனுவலா பண்ணணும் அப்படின்னு மேனுவலாக பண்ணாங்க. பண்ணிட்டு மேனுவலாக லேண்ட் அதான் கிளைடிங்கில் வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அப்படியெல்லாம் தெரிஞ்சு இருக்கும்போது இது எப்படி லேஸ் விட்டாங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் டெல்லியில் முக்கியமான இடம். டிராஃபிக் வெரி ஹெவி டிராஃபிக். இது ஏதோ ஒரு பிளாஸ்ட்னால போயிடுச்சு. இல்லைன்னா சிவியர் டேமேஜ் நடந்திருக்கும், நிறையா பேர் இறந்துருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹோம் மினிஸ்ட்ரி லேப்ஸ், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். அவங்க வேணா சொல்லிக்குவாங்க நாட்டை பாதுகாப்பேன் அதை பாதுகாப்பேன், பட் வீட்டை பாதுகாக்க முடியல. வெரி ரொம்ப சேட் அஃபேர்ஸ். கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு என்ன உங்ககிட்ட இருக்குன்னா, இப்போ இதற்கு முன்பாக இது மாதிரி இதுதான் முதல் முறை நம்ம சொல்ல முடியாது. நாட்டில் ஆங்காங்கே இப்போ மும்பையிலலாம் வந்து தொடர்பு 93ல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் 2008 இந்த மாதிரிலாம் நடக்கும்போது கூட அந்த இடங்களுக்கு பிரதமர் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து இல்லையா? பிரதமர் போகாட்டாலும் பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி, உள்துறை அமைச்சர் போறாருல அது போதும் அப்படிங்கிற மாதிரியா? அதெல்லாம் கட்டாயம் பிரதமர் போகணும். ஒரு இன்சிடென்ட்னா உடனே பிரைம் மினிஸ்டர் போகணும். இப்போ பார்த்தீங்க நம்ம ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் இருக்கார். கரூர் நடந்தது, அது வித்தின் 2 ஹவர்ஸில் கிளம்பி போயிட்டார். இது மாதிரி அது நார்மல் க்ரௌட் ரஷ்லேயே அப்படி இருக்கும்போது ஒரு எனிமியில் வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகி 11 பேர் சேர்த்துருக்காங்க. பஹல்காம் 40 பேர் சேர்த்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போகாமல் இருந்தால் அது அந்த சமயத்தில் எலெக்ஷன் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு கூட போகல. பிரைம் மினிஸ்டரோட பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். பாதுகாப்புலாம் ஃபியர்ஸுங்க, அதெல்லாம் கிடையாது. பண்ணணுமா என்ன பண்ணு, இதுவும் பாதுகாப்பு தானே. பிரைம் மினிஸ்டருக்குன்னா உலகத்திலே டஃபஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதை மீண்டும் யாருமே வர முடியாது. வரணும்னு நினச்சா என்ன வேணாலும் அது ஒரு எக்ஸ்கியூஸ். அது செக்யூரிட்டிக்கு இது இல்லை. நானும் செக்யூரிட்டியில் இருந்திருக்கிறேன், இது மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து மக்களை முட்டாள்தனமாக்குறேன். கண்டிப்பாக பேசலாம். உள்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிறார், அது ஒரு பக்கம். ஆனால் அப்படியானால் அவருக்கான அந்த பாதுகாப்பு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்க தானே செய்யுது. அப்போ ஏன் பிரதமர் அங்கே போகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பேசலாம். சபாபதி மோகன் சார், இப்போ ஒவ்வொரு முறையும் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது, ஒரு பயங்கரவாத தாக்குதலோ ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த மாதிரி நடக்கும்போது, நடந்ததற்கு பிறகு இப்போ பகல்காமாக இருந்தாலும் சரி, அப்போ கூட வந்து உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா, மோடி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் நாங்கள் வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதிகளினுடைய மொழியிலேயே அவர்களும் வந்து அதை சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் அதே தான் வந்து உள்துறை அமைச்சர் சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாதுகாப்பை வந்து கோட்டை விடுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஏன் இதில் செலுத்துகிற ஒரு கவனத்தை, இப்போ எஸ்ஐஆரில் செலுத்துகிற கவனத்தை ஏன் நாட்டினுடைய பாதுகாப்பில் செலுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அதாவது நீங்களும் கேட்டீங்க, பாரதி தம்பியும் சொன்னாங்க. 10 கேள்வி கேட்டார், அதுல ஒரு கேள்வி வந்து ராஜினாமா செய்யுங்கிற கேள்வி. நல்ல கேள்விதான் அது. அது வந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு குண்டு வெடிச்சா அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில அவங்க ராஜினாமா செய்வாங்க. நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்து 11 வருஷத்துல 33 முறை குண்டு வெடிச்சிருக்கு. அப்ப எத்தனை முறை உள்துறை அமைச்சரை மாத்துறது? எனவே அந்த அரசியல் நாகரிகம் எல்லாம் வந்து பிஜேபி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஒரு தீவிர இன்னும் இது வரைக்கும் பாரதி சொன்னதுல ஒண்ணு கரெக்ட். தீவிரவாத தாக்குதலான்னு கூட இன்னும் சொல்லல. நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் வந்து நீங்க நேரா போகல, சரி சார் பூட்டான் போறீங்க, பாதுகாப்பு குறைபாடு அங்க போக முடியாது, நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுல வெடிபொருள்கள் இருந்தது, அதை வந்து வெடிக்கை செஞ்சிருக்காங்க,
அங்க ஆனா அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய கிரேட்டர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய குழியெல்லாம் வரல. அப்ப ஆர்டிஎக்ஸ் இல்ல. ஒரு சாமானியன் இப்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, அத ஒரு பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியா சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு. நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நீங்க இந்த தாக்குதல் நடந்த பிறகு, அது புல்வாமாவா அல்லது பகல்காமா அல்லது இப்ப நடந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல நடந்தது, இதற்கு பிறகு நடைபெறக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க, இதுல 10ல் 1 பங்கு இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. கர்னல் ஒரு அழகா ஒரு செய்தியை சொன்னாரு. நீங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதி எல்லாம் வந்து இந்த இன்னைக்கு நீங்க இந்த யார் டாக்டர் வீட்டுல போய் டாக்டர் அம்மா அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கைது பண்ணிருக்கீங்க. நான் வந்து யாருக்கும் வக்காலத்து வாங்கல. நீங்க இந்த 2 நாள் கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ அதுல அம்மோனியம் நைட்ரேட் ஒரு 500 கிலோ இருந்ததுங்கிறாங்க. மத்த வெடிபொருள்கள் இருந்ததுங்கிறீங்கல்ல. அப்ப இவங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கும்ல, கண்டிப்பா அவர்களோட தொடர்பு இருந்ததுன்னு சொன்னா, கர்னல் ஐயா அழகா சொன்னாரு, அந்த கம்யூனிகேஷனை நீங்க ட்ரேஸ் பண்ணி விட்டுட்டீங்க. அதுதான் முக்கியமான செய்தி. அந்த கம்யூனிகேஷனை ட்ரேஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். 3 மணி நேரம் ஒரு கார் தொடர்ந்து நிக்குது. நீங்க அவங்க பேசவே இல்லைன்னா கூட அதுக்கு முன்னாடி 2 நாள் இன்னைக்கு கார்ல பயணிக்கிறப்ப வேண்டுமானால் அவங்க பேசாம இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி 2 நாள் நீங்க கைது பண்ணீங்கல்ல, ஒரு டாக்டரை கைது பண்ணீங்கல்ல, ஒரு வீட்டுல போய் வெடிபொருள் எல்லாம் எடுத்தீங்கல்ல, அதற்கு பிறகு அந்த கம்யூனிகேஷனை நீங்க வந்து ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்னு கர்னல் ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடக்கிற நடவடிக்கைகள்லாம் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள பூந்து நீங்க அல்ஃபலா பல்கலைக்கழகம் ஹரியானால, நீங்க ஹரியானாவில இருந்து கிட்டத்தட்ட இந்த அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறது உத்தரப்பிரதேச பார்டர்ல இருந்து தான் வாங்குறாங்க. எப்பொழுதுமே இந்த உத்தரப்பிரதேச பார்டர்ல வாங்குறது தான் நியூஸ்ல சொல்ற செய்தி தான், நமக்கு ஒண்ணு தெரியாது. அந்த உத்தரப்பிரதேச பார்டர்ல வாங்குறது. இப்ப இதையெல்லாம் நீங்க வந்து ஏன் கணிக்க விட்டுட்டீங்க? இன்னைக்கு சொல்றீங்கல்ல, நாங்க வந்து பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு நீங்க பாத்தீங்களா, அப்படியே வேரோடு நாங்கள் வன்முறையை தீவிரவாதத்தை வேரோடு அழித்து விட்டோம், பூண்டோடு அழித்து விட்டோம், நாங்க சரியான பதிலடி கொடுத்துட்டோம். நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவங்களாம் வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமா பயன்படுத்துவாங்க. அப்படியே அங்க இருந்து போய் அவங்க இந்த தீவிரவாத பாகிஸ்தான்ல எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த சிந்தூர்ல அந்த சிந்தூருடைய அந்த நடவடிக்கையில எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படிலாம் சொல்றீங்க. ரைட்டு, மகிழ்ச்சி, பாராட்டுதல், நான் இல்லைன்னு அதற்கு அதை நான் பாராட்டுறோம். ஆனால் இப்படி சொல்லக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலை ஏன் முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவதற்கு உங்களால் இதை கணிக்க முடியல? இவ்வளவுதான். ஒரே ஒரு கேள்விதான், தொடக்கத்துல சொன்ன ஒரு செய்தி தான். அந்த ஒரு செய்தி, இதை நீங்க 7 மணி நேரம் ஒரு கார் பயணிக்கிறது, 3 மணி நேரம் ஒரு கார் ஒரு இடத்துல இருக்கிறது. அதுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கு. ஃபரிதாபாத்ல தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் இந்த கேதரிங்கே இருக்கு. ஒரு இன்டலெக்சுவல் ஒரு குரூப் வந்து ஒன்னா சேர்ந்து இதை செய்யறாங்க. இதையெல்லாம் இன்னைக்கு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு செய்திகளை வெளியில வந்துருது. அது ஒரு குறிப்பிட்ட டிவி, பெயர் சொல்வது நாகரீகம் அல்ல, ஆங்கில டிவியில அவருக்கு இதான் வேலை. கிட்டுன்னு 24 மணி நேரம் அதை போட்டுட்டு அது இது அந்த பாய் இந்த முஸ்லீம் இந்த முஸ்லீமோட அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சு தீவிரமா நீங்க 10ஆம் தேதி நைட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சார். எல்லாரும் நீங்க தப்பு செய்தா யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அவர் உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும், நான் மறுக்கல. தொடர்புடையவர்கள், அது ஸ்லீப்பர் சொல்லோ என்னென்னமோ கொரியர் என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க, யாராக இருந்தாலும் ஊக்குவித்தவர்கள், திரைமறைவில் இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். ஆனால் நடந்த சம்பவம் நடந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள் நீங்கள் ஆய்வு செய்து அங்க இருக்கா ஹைதராபாத்ல இருக்கா, மராட்டிய மாநிலத்தில் இருக்கா, ஹரியானால அந்த டாக்டரோட தொடர்பு இருக்கு, அவங்க அம்மா வந்து அவங்கதான் வந்து எல்லாம் ஆர்கனைசர், இவ்வளவும் சொல்லக்கூடிய நீங்கள் சம்பவம் நடந்ததுக்கு முன்பு கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் அதை தவிர்த்திருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, கண்டிப்பா பிரதமர் தான் போக மாட்டாரு. நீங்க அதெல்லாம் நீங்க பிரதமரோ நீங்க மன்மோகன் சிங் ஐயா மாதிரி அந்த அரசியல் நாகரிகம் அரசியல் பெருந்தன்மை பிரதமர் வந்து குண்டுவெடிப்பு நடந்த அந்த கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு போகவில்லையே தவிர, ஆனால் மருத்துவமனைக்கு உடனடியாக போய், அதாவது உடனடியாக மீன்ஸ் பூட்டானிலிருந்து திரும்பி வந்தவுடன் போய் பார்த்து எல்லோரையும் வந்து அதெல்லாம் ரைட்டுங்க. நீங்க வந்து பாதுகாப்பு செய்ய முடியும் சொல்லலாம், ரைட், அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் செய்தி சொல்லலாம்ல.
நாட்டு மக்களுக்கு 1000 குழப்பம் இருக்குல்ல, சரி. ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்களேன். ம், நீங்க வந்து அடிக்கடி நீங்க அமரா கர் அமரா மந்திர் அமரா நேஷன் பச்சாவோ அப்படின்லாம் பேசுவீங்கல்ல, அப்படி ஹிந்தியில பேசுங்களேன். ஒரு செய்தி சொல்லுங்க, இப்படி நடந்துருச்சு, இனிமே இதை தடுத்து நிறுத்தணும், இதுக்கு என்ன காரணம் Yes. அப்படின்னு ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு தனியா நீங்க சொல்லலாமே. கண்டிப்பா. அதை கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கண்டிப்பாக சார். மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தையாவது இந்த நாட்டினுடைய தலைவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் சொல்லுறீங்க. நன்றி. நம்ம பேசுவோம் தொடர்ந்து. கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, பூட்டானிலிருந்து வந்தார், வந்தவுடன் பிரதமர் போய் பார்த்தார். அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல, சரி அது பாதுகாப்பு குறைபாடு காரணமோ ஏதோ ஒன்று, அதில் ஒரு அச்சமோ இருக்கலாம், பிரதமருக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட நம்ம போகலாம். ஆனால் பூட்டானிலிருந்து திரும்பி வந்து மருத்துவமனைக்கு போன பிரதமர் பின்வாசல் வழியாக சென்றார் அப்படின்ற ஒரு கேள்வியை, ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்குறோம். ஏன் அவர் வந்து பின்வாசல் வழியாக போகணும்? முன்னாடி முன்வாசல் வழியாக போனால் செய்தியாளர்கள் வருவார்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்ற ஒரு அச்சமா அல்லது செய்தியாளர்களை சந்திப்பதற்கு இருக்கின்ற அந்த தயக்கமா, என்ன காரணமாக? இல்லை, இது வரைக்கும் அவர் பிரதமராகி 11 வருஷத்தில் அவரோட எந்த செய்தியாளர் ப்ரெஸ் மீட்லாம் அவர் பண்ணதாகவே இல்லை. இது மாதிரி இந்த ப்ரெஸ் இது அதெல்லாம் அவர் பண்ணதா இல்லை. இன்னொன்று என்னென்னா, அவங்களால இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை. அதாவது வந்து இது வரைக்கும் எந்த போய் கேட்க மாட்டாங்களா? இப்போது ஏன் சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஏன் உங்கள் உள்துறை அமைச்சரை பதவி விலக சொல்லுங்கள், யார் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குதுன்னு கேட்க மாட்டாங்களா? அவங்க வந்து ரொம்ப இந்த பவர் கிரேவிங்னு வாங்க, வெறும் அது என்ன நடந்தாலும் அந்த சீட்டை பிடிச்சி அதிகார விட்டு நான் இறங்க மாட்டேன். இவ்வளோ செக்யூரிட்டி லேப்சஸ் வந்திருக்கு, இவ்வளோ ஃபெயிலியர் வந்திருக்கு. வந்தது இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இது வரைக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் பிஜேபி இத்தனை வருஷத்தில் அதுவும் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்த பார்லிமெண்ட் அட்டாக்காக இருக்கட்டும் சரி, பகல்காம் அட்டாக்காக இருக்கட்டும் சரி, இந்த அட்டாக்காக இருக்கட்டும் சரி, நீங்கள் வந்து பேசுகிறீங்களே தவிர அவங்க பேசுகிற விஷயங்களை கூட பாருங்கள். அந்த 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 இன்சிடெண்ட்டை பற்றி இவ்வளோ கேள்விகள் இருக்குது. அதாவது நீங்கள் நவம்பர் 5ஆம் தேதி ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, நவம்பர் 8ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டெல்லி மாதிரி ஒரு ஏரியாவில் நீங்கள் எப்பவுமே ரிசர்வ் ஃபோர்ஸஸ் இருக்கும், நீங்கள் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணுறது சீக்கிரமாக பண்ணிடலாம், உடனடியாக பண்ணிடலாம். நீங்கள் நவம்பர் 5ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறீங்க, நவம்பர் 8ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் நாங்கள் இத்தனை கிலோ சீஸ் பண்ணுறோன்றீங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஏன் நீங்கள் இதை பண்ணல? அப்போ இதுக்கு உள்துறை அமைச்சகம் பொறுப்பேற்கணுமா வேணாமா? அப்போ உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்காத பட்சத்தில் அப்போ பிரதமரை கேள்வி கேட்பாங்களே. எதுக்குமே தைரியமாக ஃபேஸ் பண்ணாத பிரதமர் அவர் இதை எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணுவார்? இன்னொன்று அப்புறம் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் வேணும்னு சொல்லுவாங்களே, இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்கன்னு வாங்க. நீங்கள் இப்போ பார்லிமெண்ட் உள்ள அந்த கேனிஸ்டர்ஸை வச்சு வந்தது அது எந்த பாஸ்ட்டில் வந்தாங்க? பிஜேபி எம்பி ஒருத்தர் ஒரு பாஸ்ட்டில் தானே வந்தாங்க. வண்ணப்புகை, அந்த வண்ணப்புகை அந்த கேனிஸ்டர்ஸ் அந்த இதுலேருந்து வந்தது. அது வந்து பிஜேபி எம்பி பாஸ்ட்லேருந்து தானே வந்தாங்க. அதுக்கு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் வைங்க, இல்லை பார்லிமெண்ட்டில் அதை விவாதிக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு செக்யூரிட்டி இல்லைன்னப்போ என்ன பண்ணீங்க? இந்த இந்தியா வரலாறுலே இல்லாத அளவுக்கு அத்தனை நூற்றுக்கணக்கான எம்பிகளை டிஸ்குவாலிஃபை பண்ணி ரொம்ப க்ரூஷியலான என்சிடிலாம் இது மாதிரி ரொம்ப க்ரூஷியலான பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணீங்க. அதே மாதிரி தான் பெஹல்காமும் மற்ற விஷயங்கள் எந்த ஒரு சென்சிட்டிவ் விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் மணிப்பூராக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு பெஹல்காமாக இருக்கட்டும், எந்த ஒரு சென்சிட்டிவ் கண்டிப்பாக புல்வாமாவிலேயே வந்து தாக்குதல் அப்படின்றது ராணுவ வீரர்களையே காப்பாற்ற தவறிய ஒரு பாஜக அரசாக தான் அது இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக. அதாவது இது பெரிய செக்யூரிட்டி லேப்சஸ் இதில். அதாவது நம்ம இந்த பகல்காமுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஏர்விங் ஆஃபீஸர்ஸ் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அதுவும் ஒருத்தர் ராகுல் சிங் நினைக்கிறேன், அவர் சொன்னதெல்லாம் ரியல் டைம் இன்புட்லாம் வந்துருந்துன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு என்னதுன்னா ரொம்ப சீரியஸான கன்சர்ன் பண்ணுவோம். உங்களை நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அந்த கோர் இஷ்யூவை இது வரைக்கும் அவங்க அட்ரஸ் பண்ணாதான் வரலாறே இல்லை. கண்டிப்பாக. பாரதி சார், இப்போ இன்னொரு பக்கம் இந்த கேள்விகள், நீங்க இவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்களே, நீங்க வச்ச இந்த 10 கேள்விகளுமே பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கியும் நீங்க அந்த கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்கீங்க. ஆனா பீகார் மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கிற திரு திலீப் கோஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேள்விகளை எல்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து மோடி அரசை நோக்கி நீங்க கேள்விகள் கேட்கக்கூடாது, நேரடியாக தீவிரவாதிகளை நோக்கி தான் நீங்க வந்து கண்டிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க எல்லா கேள்விகளையுமே அரசை நோக்கியே வைக்கிறீங்களே. இவங்க தவறு செஞ்சாங்கன்னா ஏதோ ஒண்ணு பின்னாடி, முக்கியமா தேசபக்திக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் அவர் பேசுறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதுல வந்து அந்த கேள்விகள் எல்லாத்தையும் தாண்டி இது ஏன் நடக்குது, தொடர்ச்சியா இது ஏன் மோடி அரசுல நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டி இருக்கு. இப்ப அந்த கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
மோடி அரசுக்கு இந்த பயங்கரவாத தாக்குதல்களை முன்னமே கண்டறிஞ்சு தடுக்கும் திறமை இல்லை. அது நடந்த பிறகு அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு தெரியல. அதற்கப்புறம் டிப்ளமேட்டிக்கா எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இதனாலதான் இவ்வளவு பயங்கரவாத தாக்குதல்கள் இங்க நடக்குது. அது போக அது நடந்ததுக்கு பின்னாடியும் உலக நாடுகளுடைய சப்போர்ட்டை அவங்களால வாங்க முடியாம போகுது. இதுதான் காரணம். இப்ப நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது கூட அப்பதான் முதல் சுதந்திரம் அடையும் போதே வந்து அது கலவரங்களின் ஊடேதான் அந்த சுதந்திரமே நடக்குது நம்மளுக்கு. அப்படி கலவரங்கள் நடக்கும் போது முதல் இந்தியானால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அப்ப இந்தியா ரிட்டையர் ஆகி போன மவுண்ட் பேட்டனோட உதவியை நாடுது. அப்ப மவுண்ட் பேட்டனோட உதவியோடையும் அதுக்கப்புறம் காந்தியினுடைய ஆளுமையோடையும் தான் நம்மளால அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஆனா அது வந்து முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடையும் போது எந்தவித அனுபவங்களும் இல்லாதப்போ, அதற்கு பின்னாடி நேருவின் தலைமையிலான இந்தியா உலக நாடுகளின் மதிப்பை எல்லாம் வாங்கினதுங்கிறது வரலாறு. ஆனா இப்போ சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருடம் கழித்தும் மோடி ஆட்சியில மறுபடியும் பின்னாடி இந்தியா போகுதோ அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா அவங்க இப்படி இந்த கலவரங்கள் எல்லாம் இப்படி ஹேண்டில் பண்றதை வச்சு பார்க்கும்போது அந்த கேள்வி நம்மளுக்கு வருது. இது ஒண்ணு. ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா, காஷ்மீர் வரலாறுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானது. அது மற்ற மாநிலங்களின் வரலாறு போல அல்ல. காஷ்மீர் இந்தியா கூட எப்படி இணைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அது இப்போ அது ஹரிசிங் கையில இருந்தது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பத்தான்கள் மூலமா அதை தாக்குனது. அதுக்கப்புறம் இந்தியாவோட உதவியை கேட்டது. இந்தியா உள்ள போனது. காஷ்மீர் இந்தியா கூட இணைஞ்சது. சில கண்டிஷன்கள் போட்டது. அதுக்கப்புறம் ஐநா சபை தலையிட்டது. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் அதுல நடந்தது. அதுபோக அந்த மக்களுக்கு நம்ம சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் 370 அப்படிங்கிற சட்டப்பிரிவை எப்ப நீக்க போறீங்கன்னு நேருவுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்ட போது கூட நேரு வந்து அந்த மக்களின் நம்பிக்கையை நாம் பெற்ற பிறகுதான் அதை நீக்க வேண்டும் அவர் சொல்றாரு. ஆனா நேருவுக்கு இருந்த அந்த சிந்தனை, அந்த முற்போக்கு சிந்தனையும் மக்கள் மேல இருந்த அன்பும் இந்த மோடி அரசுக்கு இல்ல. அதனாலதான் அந்த 370 அவசர கதியில அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததோடு அல்லாம அந்த மக்களை போட்டு வதைக்கிறாங்க. அங்க இப்பவுமே வந்து இந்த இன்டர்நெட் எல்லாம் முழுசா கிடைக்குதாங்கிறது டவுட் தான். அங்க பாதி பேர் பாதி விதவை, ஹாஃப் விடோஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது அவருடைய கணவன் வந்து இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாத நிலையில கூட அங்க இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ரப்பர் குண்டுகளை வச்சு அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு அத்துமீறல் அங்க நடந்து அந்த மக்களுடைய எதிர்ப்பு அவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்ப நடக்கிற அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு இது மாதிரியான சம்பவங்களும் கூட ஒரு காரணமா இருக்க கூடுங்கிறதுதான் என்னுடைய பார்வை. கண்டிப்பா நம்ம பேசலாம். ஒரு நாட்டினுடைய சமகால அரசியல் சூழல், சமூக சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அதனுடைய பல விஷயங்களை, நாட்டினுடைய பாதுகாப்பு கூட அதோடு தொடர்புடையது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பேசலாம் நாம் தொடர்ந்து. மலையப்பன் சார், இப்போ என்னென்னா, ஒரு பாதுகாப்புக்கென்று நாட்டில் பல்வேறு படைப்பிரிவுகள் இருக்கின்றன. பாதுகாப்பு படை சம்மந்தப்பட்ட பிரிவுகள் நிறைய இருக்குது. இப்போ சிஆர்பிஎஃப்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து என்எஸ்ஜின்னு சொல்லிட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு தேசிய பாதுகாப்பு படை இருக்கிறதுன்னு நிறைய அந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்போது 2023 விஜயகிருஷ்ணா சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்தினுடைய மக்களவைக்குள்ளேயே போயிட்டு அந்த வண்ண புகை குண்டுகள் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளையுமே வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினு சொல்லப்படுகிற CISF கிட்ட வந்து உள்துறை அமைச்சகம் மாற்றி கொடுத்துச்சு. இப்போது எல்லாரும் எந்த பிரிவை எடுத்துக்கிட்டாலும் எங்கே வேணாலும் போய் பாதுகாப்புகளை அவர்களால் கவனிக்க முடியுமா? இல்லை இந்தந்த இடத்தை இந்தந்த படைப்பிரிவுகள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கா? அவங்களுக்கு ட்ரெயின் கொடுத்து வச்சுருப்பாங்களா, ட்ரைனிங் பண்ணி? இந்தியா பாதுகாப்பு பற்றி சொல்கிறேங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அவங்க வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆக்டில் இருக்காங்க. அவங்க டிஃபென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கு முன்னாடி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு இருக்குது. பார்டரில் பீஸ் டைமில் ஆர்மி ஃபுல்லாக டிப்ளாய் பண்ண முடியாது. UN கன்வென்ஷன் இருக்குது, இத்தனை தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. அதனால் பார்டர் லைனில் பீஸ் டைமில் பார்டரில் இருப்பாங்க. அவங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதுக்கு பிறகு இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ் இருக்குது, இது லே லடாக்கில். அப்புறம் வந்து CAPF இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது. அதில் வந்துங்க CRPF, ITBP இந்த மாதிரி வருது. இதெல்லாம் வந்து ஒன்லி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மட்டும் ஆர்மி ஆக்டில் இருக்குது. வார் வரணும், டெக்ளேர் ஆகணும், அவங்க வந்து ஷூட்டு கில் தான். இன்னும் அது மற்றவங்க போலீஸ் ஃபோர்ஸஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த ITB, இந்த வாட் இஸ் CISF இருக்குல்ல, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு, இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது. அவங்க என்னென்னா ஜென்ரல் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறதான ஒழிய கன் வச்சுருப்பாங்க. அவங்க நினச்சிக்குவாங்க பெரிய பவர்ஃபுல்னு. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் செட்டப் கிடையாது. இன்டர்னல் செக்யூரிட்டின்னா ஒன்லி ஹோம் மினிஸ்ட்ரி
அண்ட் போலீஸ், லோக்கல் போலீஸ் பார்க்கணும். ஓகே. அதுக்குள்ள செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ரா இருக்குது, சிஐஎஸ், சிஐபி, ஐபி, சிபிஐ, அப்புறம் லோக்கல் இன்டெலிஜென்ஸ், ரோகரிசோ, இதெல்லாம் அப்ப நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பை வந்து நீங்க சிஐஎஸ்எஃப்னு சொல்லப்படுகிற மத்திய தொழில் பாதுகாப்பு படையிட்ட கொடுத்தது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம். ஏன்னா அது குறித்து ஆய்வு பண்றதுக்கு குழு போட்டிருக்காங்க. அது என்ன பொறுத்தவரையிலும் கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி, இந்தியன் செக்யூரிட்டி, லோக்கல் செக்யூரிட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எக்ஸர்விஸ்மென்ட் கார்பரேஷன் ஹெட்டு, ஆல் இன்ஸ்டலேஷன் ஹெட்டு நான் இருந்தேன். 9,000 பேர் இருந்தோம். ஸோ அது வந்து லோக்கல் செக்யூரிட்டி. அவுட்வேர்டுன்னா பரவாயில்ல. இது வந்து முழுக்க வந்து போலீஸ் கிட்ட தான் கொடுக்கணும். டெல்லி போலீஸ் நல்லா இங்கே கேப்பபிள். இப்போ திஹார் ஜெயில் வந்து அதுவுமே இன்னைக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தானே வர்றாங்க. இல்லைங்க, அது வரும்போது மேன் இருக்குது இல்லை. இப்போ திஹார் ஜெயில் வந்து இது ஹோம் மினிஸ்டர் தான் வருது. ஆனால் அங்கே போலீஸ் யார்? தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் ஏசியாவிலேயே பெஸ்ட் போலீஸ். தமிழ்நாடு போலீஸை போடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க, தமிழ்நாட்டில் அது மாதிரி தமிழ்நாடு போலீஸ் அங்கே போட்டுட்டு ஹோம் மினிஸ்டர் கொடுங்க, ஆஃபீஸர் பார்த்துக்குவாங்க. அதே சமயத்தில் இன்னொன்று சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் அங்கே போகலை, டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த ஹோம் மினிஸ்டர் அங்கே போகல, செக்யூரிட்டி கன்சர்ன், இதெல்லாம் வந்து கண் துடைப்புங்க. செக்யூரிட்டி அங்கே போனால் பிரைம் மினிஸ்டர் போகும்போது அத்தனை இடமும் சர்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குண்டு வெடிக்கிறவன் குண்டு வெடிச்சிட்டு பிரைம் மினிஸ்டர் வரும்போது குண்டு போடலான்னு வெயிட் பண்ண மாட்டான். அவன் அடித்த உடனே ஓடிடுவான் ஒழிய இதெல்லாம் அங்கே அலை இருக்க மாட்டான். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், அவர் வந்தார், பிரைம் மினிஸ்டர் வந்தார், டி நகரில் போகிறாரு, காந்தி கிராமில் போகிறாரு, அங்கே எல்லாம் ஓப்பன் ரோட் ஷோ பண்ணுறாரு. அப்பண்ண முடியாத என்ன? அங்கே மட்டும் செக்யூரிட்டிலே என்ன? ஸோ இட் இஸ் ஒன்லி, அதாவது கண் துடைப்பு, அங்கே போகக்கூடாது. அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேருக்கு பயமாக இருக்கும், ஐயோ போனால் செத்து போயிடும்னு. அரசினுடைய பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அவங்க அரசை பத்தியோ மற்றவங்க பற்றியோ கவலை கிடையாது. நான் செத்து போயிடக்கூடாதுன்னு போகாம இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அப்ப நாட்டின் பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் நாம. சபாபதி மோகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். இதில் உண்மையிலேயே நம் கவலையோடு பார்க்க வேண்டியது, அனைவரும் மருத்துவர்களாக இருந்திருக்கிறார்கள், மருத்துவர்கள் தான் அப்படிங்கிற செய்தி தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. இதை கூட நாம் கொஞ்சம் கவலையோடு பேச வேண்டியிருக்கு சார். நிறைவு கருத்தாக ப்ளீஸ். தீவிரவாதத்தை நாம் எதிர்க்கிறோம். அது எந்த மாநிலத்திலிருந்து எந்த பிஜேபி தலைவர் சொன்னாலும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையாக இருக்கிறது. எந்த காலத்திலும் தீவிரவாதத்தை ஆதரித்தது கிடையாது. நீங்க வந்து ஒண்ணு இல்லைங்க, சார்ல இருக்கிற எஸ்ஐஆர்ல இருக்கிற குழப்பத்தை சொன்னா அதுக்கு மாண்புமை நிதியமைச்சர் வந்து 20 நிமிஷம் பேட்டி கொடுக்குறீங்களே, நீங்க இத பத்தி பேசக்கூடாதா? நாம சொல்றது வந்து இன்டெலிஜென்ஸ் ஸ்விங் ஃபெயிலியர்ங்கிறது வார்த்தை கூட நான் பயன்படுத்த விரும்பல. ஏன்னா இது இந்தியா என்பது என்னுடைய நாடு. இன்டெலிஜென்ஸ் ஸ்விங் சரியாக செயல்பட்டிருந்தால், ஃபெயிலியர்னு சொல்லல, இன்டெலிஜென்ஸ் ஸ்விங் சரியாக செயல்பட்டிருந்து கம்யூனிகேஷன் கேப், நீங்க கம்யூனிகேஷன் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, இந்த 2 நாளைக்கு முடிந்த அந்த சம்பவத்துக்கு தொடர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா இதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். அதாவது தொடர் கண்காணிப்பு, மானிட்டரிங் அப்படிங்கிறதுல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கிறது உள்துறை அமைச்சகம் அப்படின்னு விஜயகிருஷ்ணா ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நிறைவு கருத்தாக. என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். உள்துறை அமைச்சர் அவர்கள் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அது ரொம்ப சீக்கிரமா. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டினா எப்படி நீங்க வந்து எல்லாரும் கேக்குற மாதிரி ராஜினாமா செய்தல் அப்படின்னு அதுதானே போறோம். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா உள்துறை தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட ரொம்ப ரேபிட் அண்ட் டிரான்ஸ்பரண்டா நடக்கணும். கண்டிப்பாக அரசியல் காரணங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு நாட்டினுடைய பாதுகாப்பு, மக்களினுடைய பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டோம். வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.